இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பு சகோதர சகோதரர்களுக்கு எழுந்துகிட்ட ஊழியத்தின் சார்பாக என்று வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்று சிந்தையும் செயலும் என்கிற தலைப்பிலே சில வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். சிந்தை என்றால் என்ன என்றால் ஆங்கில வார்த்தை அதற்கு இன்டென்ஷன் என்று பொருள். அதாவது சிந்தையில் என்ன இருக்கிறது, எதையே சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் என்றால் ஒரு உள்ளான நோக்கத்தோடு ஒரு ஆசையோடு ஏதாவது ஒன்றை நிறைவேற்ற செய்ய அதையே யோசித்து கொண்டிருப்பதை சிந்தை என்று நாம் சுருக்கமாக சொல்ல முடியும். சிந்தையிலே என்ன இருக்கிறதோ அதுதான் அநேகமாக செயல்படுத்தப்படும். சிலரை பார்த்து சில மக்கள் சொல்வார்கள், அவருடைய எண்ணம் சிந்தையெல்லாம் இப்படித்தான் இருக்கும், அவருடைய சிந்தையெல்லாம் இதுவாகத்தான் இருக்கும் என்று சொல்வார்கள். அதாவது ஏதாவது ஒன்றை நிறைவேற்றுவதற்காக அதையே யோசித்து கொண்டிருந்தால் அதுதான் சிந்தை என்று நாம் சுருக்கமாக அழைக்க முடியும். பொதுவாக எதை சிந்திக்கிறார்களோ அதைத்தான் செயல்படுத்துவார்கள் ஜனங்கள். எதை செயல்படுத்த தீவிரமாக இருக்கிறார்களோ அதையே சிந்தித்து கொண்டு இருப்பார்கள். வேதாகமத்தின் அடிப்படையிலே நம்முடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்று சில அருமையான வசனங்கள் நமக்கு போதிக்கின்றன. முதலாவதாக அக்கிரம சிந்தை என்று வேதம் குறிப்பிடுகிறது. சங்கீதம் 66:18 வாசித்தோமானால், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவரை எனக்கு செவிகொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். நம்முடைய வாழ்க்கையிலே அக்கிரமமான சிந்தைகள், அக்கிரம சிந்தை என்றால் என்ன? யாரும் விரும்பாத, பிறருக்கு துன்பத்தை தரக்கூடிய, பலருக்கு பலவிதமான கேடுகளை உண்டாக்கக்கூடிய சிந்தனைகள் தான் அக்கிரம சிந்தை, கர்த்தர் விரும்பாத சிந்தை. அக்கிரமக்காரர் என்று வேதம் யாரை குறிப்பிடுகிறது என்றால், அவருடைய செய்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாகவே அவைகள் அமைந்திருக்கும். ஆக அப்படிப்பட்ட மக்களை அக்கிரமக்காரர் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆகவே இந்த அக்கிரமக்காரர்களுடைய சிந்தையெல்லாம் அக்கிரமமாகவே இருக்கிறது. அந்த அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் எனக்கு செவிகொடார். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போவதற்கு ஒரு காரணம் அக்கிரம சிந்தை. அக்கிரம சிந்தை நம்மிலே இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாக மனிதர்கள் என்னத்தானே நினைக்கத்தானே செய்தேன், சிந்திக்கத்தானே செய்தேன், செயல்படுத்தவில்லையே, அது எப்படி பாவமாகும், எப்படி தவறாகும் என்று பொதுவாக எண்ணுவார்கள். ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையிலேயே மனிதன் பேச்சு, செயல், சிந்தனை, பார்வை மூலமாக பாவம் செய்ய முடியும். ஆகவே சிந்தனையிலே நாம் செயல்படுத்தாவிட்டாலும் அக்கிரமமான காரியங்களை, பாவமான காரியங்களை, பிறருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தால், நினைத்து பார்த்தாலே அது பாவம்தான், அது தேவன் விரும்பாத செயல்தான். ஆகவே என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் எனக்கு செவிகொடார் என்று இந்த 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் வேதம் மாம்ச சிந்தை என்றும் குறிப்பிடுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்தோமானால், மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. ஆகவே மாம்ச சிந்தையானது தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் குறிப்பிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும். ஒன்று மாம்ச சிந்தை, மாம்சீகமான உலக வாழ்க்கை, இன்னொன்று ஆவிக்குரிய உலக வாழ்க்கை. எல்லா மனித வாழ்க்கையிலுமே இந்த இரண்டும் நிச்சயமாக காணப்படும். மாம்ச சிந்தையோடு வாழ்வது, ஆவிக்குரிய சிந்தையோடு வாழ்வது. ஆகவே இந்த வார்த்தை சொல்கிறது, மாம்ச சிந்தை மரணம்,
ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. மாம்ச சிந்தை என்றால் என்ன? எப்படி மாம்ச வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை என்று நம்முடைய வாழ்க்கையை இரண்டாக நாம் பிரிக்கிறோமோ அதே போல மாம்ச சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தையும் உண்டு. மாம்ச வாழ்க்கை என்றால் என்ன என்றால் சுயநலத்தோடு தன்னை குறித்தும் தன்னுடைய சொந்த சரீரத்தை குறித்தும் தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் தன் பிள்ளைகளை குறித்தும் சிந்தித்து எப்படி வாழ்க்கையிலே முன்னேறலாம் வளரலாம் என்று விசேஷமாக பொருளாதாரத்திலே தங்களுடைய வாழ்க்கையை எப்படி உயர்த்து கொள்ளலாம் என்று சிந்தித்து கொண்டே இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இந்த மாம்ச வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவும் நிறைவுள்ளதாய் அல்லது எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டதாய் இந்த உலகத்திலே உலக வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்கிற சிந்தையோடு வாழுகிற ஒரு கூட்டம் உண்டு. அது மாம்ச சிந்தை. நம்முடைய சரீரமும் நம்ம சரீரிலிருந்து புறப்படுகிற உணர்வுகள் உணர்ச்சிகள் அதை நிறைவேற்ற நாம் செய்கிற செயல்கள் இவைகளெல்லாம் மாம்ச சிந்தையோடு வாழ்கிற ஒரு மனிதனுடைய செயலாக இருக்கும். ஆகவே மாம்ச சிந்தை மரணம், அது தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் குறிப்பிடுகிறது. தேவன் விரும்பாத ஒரு செயல். ஏனென்றால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் மாம்ச வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டாம், உலக வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், ஆவிக்குரிய சிந்தையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருங்கள். அப்படி நீ வாழ்ந்தாலே உங்கள் உலக தேவையெல்லாம் சந்திக்கப்படும். இந்த உலக வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவை, எப்பொழுது தேவை, எப்பொழுது தேவை என்பதையெல்லாம் நம் இயேசு கிறிஸ்து நம்மை விட மிக நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். நமக்கு பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு இவைகளெல்லாம் தேவை என்பதை நம் தேவாதி தேவன் நம்மை விட மிக சரியாக அறிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும். ஆகவே எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே அவர் நேர்த்தியாய் சந்திப்பார் என்ற உணர்வோடு மாம்சத்தை குறித்து கவலைப்படாதபடிக்கு, மாம்சிய சிந்தையோடு வாழாதபடிக்கு, ஆவிக்குரிய சிந்தையோடு வாழும்படியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே மாம்ச சிந்தையோடே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்தார் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தோமானால் வீணான சிந்தை, வீணான சிந்தை என்றும் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:17, 18, 19 வசனங்களை வாசித்தோமானால், கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையினாலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதயத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த சிந்தையை வீணான சிந்தை என்று வேதம் அழைக்கிறது. எபேசியர் 4:17 முதல் வாசித்தோமானால், உலக மக்கள் எவ்விதமாக, பிரஜாதியார் எவ்விதமாக வீணான சிந்தையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று இந்த வசனத்திலே பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். அவர் சொல்கிறார், தங்கள் வீணான சிந்தனையினாலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று இந்த வீணான சிந்தை என்கிற தலைப்பிலே வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. புறஜாதியார் விதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தங்களை அவர்கள் காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள், தங்களுடைய வீணான சிந்தனையினாலே, தேவையற்ற சிந்தனையினாலே என்று இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறது. எப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கக்கூடாது என்று சொல்கிற வேதாகமம் எப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்க வேண்டும் என்றும் நமக்கு சில வசனத்துகள் மூலமாக உணர்த்துகிறது. ஏக சிந்தையாயிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஏக சிந்தை. ரோமர் 15:6 வாசித்தோமானால், பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி
உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. பவுல் அப்போஸ்தலர் ரோம சபைகளின் நிருபத்திலே இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். ஏக சிந்தை. ஏக சிந்தை என்றால் ஒரு மன சிந்தை. ஒரு பெரிய கூட்டத்தார் இருக்கலாம், ஒரு சபையிலோ அல்லது குடும்பத்திலோ பலர் இருக்கிறார்கள், கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஏக சிந்தையாக இருக்க வேண்டும். ஒரு மனதோடு அவருடைய வேலைகள், முயற்சிகள், ஜபங்கள், காரியங்கள் நடைபெற வேண்டும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஏக சிந்தை உள்ளவர்களோடு இணைந்து இருக்கும்படியாக நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு குறிப்பிடுகிறது. ஏக சிந்தை. இன்னும் மத்தேயு 18:19 வாசித்தோமானால், உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று, அதாவது நீங்கள் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு குறிப்பிடுகிறது. எங்கே 2 பேரும் 3 பேரும் நாமத்தினாலே கூடுகிறீர்கள் அவர் நடுவில் நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆகிய 2-3 பேர் ஒரு மனதோடு, ஒரே மனதோடு, ஒரே ஐக்கியத்தோடு, ஒரே சிந்தையோடு, ஏக சிந்தையோடு இருக்கும்போது அந்த கூட்டத்திலே இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். எவ்வளவு ஒரு சிலாக்கியம் என்று பாருங்கள். இதுதான் நம்மிலே அநேகரிடத்திலே காணப்பட முடியாத ஒரு குணாதிசயமாய் இருக்கிறது. 2-3 பேர் இருந்தால் 2-3 பேருக்கும் வித்தியாசமான சிந்தனைகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து. ஒத்துப்போவது என்பது இயலாத ஒரு காரியமாக ஆகிவிட்டது இந்த நவநாகரிக உலகத்திலே. ஒருவர் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று எண்ணுகிறார், இன்னொருவர் என்னால் தான் எதை செய்ய முடியும் என்று எண்ணுகிறார், இன்னொரு சொல்கிறார் எனக்குத்தான் ஆலோசனை சொல்ல முடியும், என் ஆலோசனை தான் நிறைவேறும் என்று எண்ணுகிறார். இவ்விதமாக 3 பேர் இருந்தால் 3 விதமான சிந்தனைகள். ஆகவேதான் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு சபைகளிலும் ஏகமனம் இல்லாதபடியினாலே, ஒரே சிந்தை இல்லாதபடியினாலே பலவிதமான குழப்பங்கள், குளறுபடிகள், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், போட்டி மனப்பான்மைகள். காரணம் ஏக சிந்தை இல்லாத ஒரு நிலை. மிக பரிதாபமான நிலையாக இன்றைய மக்கள் சமுதாயமும் மாறிக்கொண்டு இருக்கிறது. திருச்சபை மக்களும் அவ்விதமாகவே மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆளுக்கு ஒரு கருத்து, ஆளுக்கு ஒரு சிந்தனை, ஆளுக்கு ஒரு விதமாக காரியங்களை செய்ய நினைப்பது. இவ்விதமாக ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போக முடியாத நிலையிலே பிசாசானவன் ஜனங்களை பிரித்து, அவள் தேவனை விட்டு பிரிப்பது மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் விட்டு பிரித்து மிகுந்த குழப்பத்தை, பிரச்சனையும் உண்டாக்கி கொண்டு இருக்கிற காரணம் ஏக சிந்தை இல்லாதபடியினாலே. என் அன்பு தேவ ஜனமே, இந்த ஏக சிந்தை என்பது திருச்சபை மக்களிடத்திலே விசேஷமாக காணப்பட வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஏதாவது ஒரு காரியம் நடைபெற வேண்டும், ஒரு செயல் திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும், சபை சம்பந்தமாகவோ ஆவிக்குரிய விஷயமாகவோ ஏதாவது ஒரு விழா அல்லது பண்டிகை அல்லது கன்வென்ஷன் அல்லது ஆசனம், இவ்விதமாக ஏதாவது சபை சம்பந்தமாக ஒரு ப்ரோக்ராம், ஒரு விழா நடைபெற வேண்டும் என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று பலர் ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய கருத்தை சொல்லி தங்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்கி கொள்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் நான் சொல்வதை கேட்கவில்லை சென்று தனியாக பிரிந்து விடுகிறார்கள். அதிலே ஒத்துழைப்பு கொடாதபடி விலகிக் கொள்கிறார்கள். எவ்விதமாக பிசாசானவன் ஏக சிந்தை இல்லாதபடிக்கு ஜனங்களை இன்று தேவனை விட்டு பிரித்து, ஒருவரை விட்டு ஒரு பிரித்து, குழப்பங்கள், பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள், போட்டி மனப்பான்மைகள், இவ்விதமாக மிகுந்த வேதனையை சபைகளிலே உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். காரணம் ஏக சிந்தை இல்லாதபடியினாலே. இயேசு கிறிஸ்து விரும்பாத ஒரு செயல். என் அன்பு தேவ ஜனமே,
நான் சொல்லித்தான் இவர்கள் கேட்க வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணி விடக்கூடாது. ஒருவருக்கொருவர் கன்சல்ட் பண்ணி இப்படி செய்வோம் என்று சொல்லும்போது ஒத்துப்போக வேண்டும். பாவம் ஒன்றை தவிர மீது எல்லாவற்றிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கோஆபரேஷன் கொடுக்க வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். எந்த ஒரு செயலிலும் பாவம் தேவனுக்கு விரோதமான செயல் இருக்குமேயானால் மட்டுமே எதிர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களை விட்டு பிரிக்க வேண்டும், பிரிந்து போகலாம். மற்றபடி பாவம் ஒன்றை தவிர மீது எல்லா செயல்களிலும் சபையிலோ குடும்பத்திலோ சமுதாயத்திலோ நாம் ஒத்துப்போகலாம், ஒத்துப்போக வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். எங்கே பாவம் இருக்கிறது என்று கண்டால், தேவனுக்கு விரோதமான செயல் என்று கண்டால் அதை கண்டித்து உணர்த்தி பிரிந்து விடலாம். ஆகவே பாவம் ஒன்றை தவிர இது எல்லாவற்றிலும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிரந்தரமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் பார்த்தோமானால் கிறிஸ்துவின் சிந்தை என்றும் வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 2:16 வாசித்தோம் என்றால், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று பவுலப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 2:16 குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சித்தத்தை அறிந்தவன் யார்? ஏதான் கிறிஸ்துவின் சிந்தை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் சிந்தை நம்மிலும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை யாரும் குறை கண்டுபிடிக்க முடியாத மிக சரியான, தேவாதிதேவன் விரும்புகிற ஒரு சிந்தை. இயேசு கிறிஸ்துவிலே எள்ளளவேனும் பாவம் கிடையாது. அவர் பரிசுத்தர். ஆகவே அவருடைய பேச்சிலும் செயலிலும் சிந்தனையிலும் பாவம் என்கிற அடையாளமே கிடையாது. மகா பரிசுத்தர். ஆகவே அவருடைய சிந்தையும் அப்படிப்பட்டதாகவே இருக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சிந்தையோடு இந்த பூலோகத்திலே நாம் வாழ வேண்டும். விசேஷமாக இயேசு கிறிஸ்து சிந்தையிலே வெளிப்படுவதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை போன்ற அன்புள்ள உலகத்தில் யாரும் கிடையாது. நம்முடைய பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, உறவினரை விட, நண்பர்களை விட, தெரிந்தவர்களை விட, எல்லாரையும் விட நம் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கிறவர் நம் இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பிற்கு நீளம், அகலம், ஆழம், உயரம் அறிய முடியாது. அன்பின் சிந்தையோடு இந்த பூலோகத்திலே அவர் 33.5 ஆண்டு காலம் ஜீவித்தார். அந்த அன்பின் மூலமாக அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். ஏராளமான மக்களுக்கு முடவர்கள் நடந்தார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமானார்கள், கூடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள். அசுத்த ஆவின் பிடியிலிருந்து ஏராளமான மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். காரணம் அவருடைய அன்பின் சிந்தை. இயேசு கிறிஸ்து சிந்தை அன்பு, அன்பு, அன்பு. அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆக இயேசு கிறிஸ்துவின் சிந்தையோடு அன்பின் சிந்தை நம்மிலே வெளிப்படும்படியான ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகிய அன்பு தேவ ஜனமே, ஒன்று நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை சிந்திக்கிறோமோ அதைத்தான் செயல்படுத்துவோம். அப்படி சிந்தனையில் எது இருக்கிறது என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் பிலிப்பியர் 4:8-9 வாசித்தோமானால், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொள்ளுங்கள், அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலர் மிக அழகாய் தெளிவாய் குறிப்பிட்டிருக்கிறார். இவைகளெல்லாம் நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டும், இவைகளெல்லாம் நம்முடைய சிந்தனையாய் இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாய் அழகாய் சொல்லுகிறார். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள்,
கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியமும் புகழ், இவைகள்தான் நம் இருதயத்திலே இருக்க வேண்டும். இவைகளையே நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அதோடு அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டவைகள், இன்னும் அடைந்தும் என் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டவைகள், இன்னும் கேட்டும், நான் என்னுடைய வார்த்தையிலேயே நீங்கள் கேட்கிற விஷயங்கள், கண்டும் என் வாழ்க்கையிலே நீங்கள் கண்ட செயல்கள், அவைகளையே நீங்களும் செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுதுதான் சமாதானத்தின் தேவன் உங்கள் கூட இருப்பார் என்று மிக அழகாய் நமக்கு குறிப்பிடுகிறார். என் அன்பு தேவ ஜனமே, ஒருபோது நாம் சிந்தையிலேயே கூட, நம்முடைய சிந்தனையினால் கூட பாவம் செய்துவிடக்கூடாது. ஆகவே எப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டுமாம்? ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த சிந்தை இருக்கக்கூடாதாம்? அக்கிரமமான சிந்தை இருக்கக்கூடாது, மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது, வீணான சிந்தை இருக்கக்கூடாது என்று தெளிவாய் நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஒருபோதும் எண்ணிவிட வேண்டாம், சிந்தனையில் தானே நான் பாவம் செய்தேன், தவறாக சிந்தித்தேன், பழிவாங்க சிந்தித்தேன் என்றெல்லாம் நான் எண்ணிவிடக்கூடாது. சிந்தனையினால் நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை சிந்தித்தால் அதுவும் பாவமே. ஆகவே நம்முடைய சிந்தை ஏக சிந்தையாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து சிந்தையாக இருக்கட்டும், சமாதானத்தின் சிந்தையாக இருக்கட்டும், அன்பின் சிந்தையாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவிடத்தின் மூலமாக, அவர் மூலமான கேட்ட கண்ட காரியங்களை குறித்தே நம்முடைய சிந்தனை இருக்கட்டும். அதன் மூலமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் மூலமாக அநேக மக்களின் தேவன் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. மகா இரக்கமுள்ள தேவாதி தேவனே, உம்முடைய தெய்வீக சிந்தையை அறிந்து அவ்விதமாக செயல்பட கிருபையாக இறங்கி எங்களுக்கு உதவி செய்வீராக. வார்த்தையில் கேட்ட எல்லா ஜனங்களுக்காக நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேவாதிதேவன் கிருபையாக இறங்கி அது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. இம்மைக்குரிய சரீர உலக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கிருபையாக இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. ஏக சிந்தை உள்ளவர்களாய், கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக மக்கள் ஜீவிக்க கிருபையாக இறங்கி வந்து பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.